ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இது இந்த சீரியலோட ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கிழக்கு வாசல் நம்மளோட விஜய் டிவியில் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக சுச்சுவேஷன். அனு அப்புறம் புதுசாக அந்த வந்திருக்க பொண்ணு 2 பேரோட மீட்டிங்கும் நடக்க போகுது சீக்கிரமாகவே. அந்த புதுசாக வந்திருக்க பொண்ணோட நம்மளோட வெங்கட் எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். மாலையும் கழுத்துமா அவரே போய் தான் பக்கத்தில் நின்று இந்த பிக் வந்து எடுத்திருக்காங்க. என்னடா இது, ஏதாவது ஃபோட்டோ எடிட்டிங் மாதிரி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அவரே போய் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கன்ஃபார்மாக வந்து அவர் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் இவங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இது ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு சண்முகமோட வேலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன ட்விஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறத பார்க்கும்போது, இந்த கல்யாணத்தை, அதாவது அணுவோட நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது கல்யாணம் ஆயிருச்சு ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையெடுத்திருக்காரு. ஏன்னா ரேணுவை வந்து அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அணு வந்து இவரை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சண்முகத்தோட பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு என்னோட கெஸ்ஸிங். அவர் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கெஸ்ஸிங் என்ன? எதுக்காக இந்த பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காரு? என்னவா இருக்கும்? அப்கமிங் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆக போகிற ஒரு ரியாலிட்டி ஷோ தான் அது இது எது. இதில் நம்மளோட ராதிகா, பாக்யா, எழில் 3 பேரும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான காஸ்டியூம், சாரீ, வேஷ்டி சட்டை அப்படின்னு கட்டிட்டு அப்கமிங்கில் 3 பேருமே வரப்போகிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருக்கும். ராதிகா கேட்கவே வேண்டாம், சும்மாவே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் எழில், ராதிகா, நம்ம பாக்யா 3 பேரோட காம்போவில் அப்கமிங் ரியாலிட்டி ஷோ அப்படின்னும் போது ரொம்பவே கூடுதலான ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.